புதுவை அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் விழா கடற்கரை சாலை மேரி ஹாலில் நடைபெற்றது. விழாவில் கவர்னர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்று அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் விழா கடற்கரை சாலை மேரி ஹாலில் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக் கூறும் விதமாக அமைக்கப்பட்டிருந்த புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார், தலைமை செயலர் சரத் சவுகான், கலை பண்பாட்டுத்துறை செயலர், இயக்குநர், அதிகாரிகள் மற்றும் பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பேருந்தில் காணாமல் போன நகையை மீட்க துரிதமாக செயல்பட்ட கிரைம் உதவி ஆய்வாளர், தலைமை காவலர் மற்றும் காவலர்கள் அனைவரையும் உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் வெகுவாக பாராட்டினார். கிளியனூரிலிருந்து பாண்டிக்கு வரும்பொழுது வானூரை சேர்ந்த இந்திரா பேருந்தில் டிக்கெட் எடுக்கும் பொழுது பெண் ஒருவர் தனது பையை சீட்டில் வைத்துவிட்டு இறங்கிவிட்டார். அந்த பையில் 3 சவரன் செயின், 1 சவரன் கம்பல் மற்றும் மோதிரம், மூக்குத்தி இருந்தது. இந்த பையை அந்த பேருந்தில் பயணித்த மற்றொரு பெண் ஒருவர் கேட்பாரற்று கிடந்த அந்த பையை எடுத்து சென்று விட்டார் என்பது காணாமல் போன நகைப்பையை தேடும் விதமாக பேருந்தில் உள்ள கேமராவை ஆய்வு செய்த பொழுது தெரிய வந்தது. அந்த பெண் கண்டக்டர் தோட்டத்தை சேர்ந்த சுமதி என்பது தெரிய வரவே அவருடைய விலாசத்திற்கு சென்று கேட்கும் பொழுது காவல் நிலையத்திற்கு அடுத்து வருவதாக கூறினார். அதன்படி அந்த நகைப்பையை உரியவரிடம் வரவழைத்து ஒப்படைக்கப்பட்டது. காணாமல் போன நகையை மீட்டுக் கொடுப்பதில் மிகுந்த அக்கறை எடுத்து விசாரணை செய்து வெற்றிகரமாக மீட்டு உரியவரிடம் தந்த கிரைம் உதவி ஆய்வாளர், தலைமை காவலர் மற்றும் காவலர்கள் அனைவரையும் உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் வெகுவாக பாராட்டினார். பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி பாஜக சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்காக தனது உயிரை தியாகம் செய்த பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் திருவுருவப் படத்திற்கு பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பல்வேறு பிரிவு நிர்வாகிகள், தலைவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் இணைப்பு சாலையை புதுப்பிக்கும் பணியை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் இணைப்பு சாலை காலமுறை புதுப்பித்தல் பணி பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் 40,72,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் கண்ணன் மற்றும் திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தள்ளுவண்டி, தையல் மிஷின் மற்றும் அயன் பாக்ஸ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதி கட்சி அலுவலகத்தில் இலவச புடவை மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமாரின் பிறந்தநாள் விழா அவரது தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தொழிற்சங்க தலைவர் மதன் தலைமையில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் முன்னிலையில் பொதுமக்கள் சுமார் 500 நபர்களுக்கு இலவச புடவை மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. புடவை மற்றும் இனிப்புகளை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமாருக்கு தங்களது மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்.
மூத்த தமிழறிஞர் பெருங்கவி வாமு சேதுராமன் மறைவையொட்டி புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் நடைபெற்ற நினைவேந்த நிகழ்ச்சியில் ஏராளமான தமிழறிஞர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மூத்த தமிழறிஞர் பெருங்கவி வாமு சேதுராமனருக்கு 91 வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை காலமானார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே ஆண்டநாயக்கபுரத்தில் 1935ஆம் ஆண்டு பிறந்த வாமு சேதுராமன் சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். நெஞ்சத்தோட்டம், ஐயப்பன் பாமாலை, தமிழ் முழக்கம், தாய்மண், சேது காப்பியம் உட்பட ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். 1,00,000க்கும் மேற்பட்ட கவிதைகளை புதுப்பித்தவர். பன்னாட்டு தமிழறிவு மன்றத்தின் நிறுவனராக இருந்தவர். இவருக்கு பெருங்கவி செந்தமிழ் கவிமணி போன்ற பட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் விருது, கலைமாமணி விருது, சீபா ஆதித்தனார் மூத்த தமிழறிஞர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். இவரது மறைவையொட்டி புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் வாமு சேதுராமனார் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி மற்றும் நினைவேந்தல் நிகழ்வு தமிழ் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாமு சேதுராமனார் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ், பொருளாளர் அருள் செல்வம், ஆட்சிக்குழு உறுப்பினர் கலைமாமணி ராசா, சுரேஷ்குமார், சிவேந்திரன், ஆனந்தராசன் உள்ளிட்ட தமிழ்ச்சங்க நிர்வாகிகள், ஏராளமான தமிழறிஞர்கள், கவிஞர்கள் திரளாக கலந்து கொண்டு அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி அவர் வாழ்ந்த காலத்தில் ஆற்றிய தமிழ் தொண்டு குறித்து நினைவு கூர்ந்து எடுத்துரைத்தனர். அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஆபரேஷன் திரிசூல் திட்டத்தின் மூலம் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள், தலைமறைவாக உள்ள குற்றவாளிகள், பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்ட தேடப்பட்டு வரும் குற்றவாளிகள் உள்ளிட்டவர்களை கண்காணிக்கும் பொருட்டு அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள அம்பேத்கர் நகர், பிசிபி நகர், சுப்பையா நகர், செட்டிக்குளம், கலைஞர் நகர், மணவெளி உள்ளிட்ட பகுதிகளில் காவல் கண்காணிப்பாளர் பக்தபக்ஷலம் தலைமையில் ஆய்வாளர் ஆறுமுகம், துணை ஆய்வாளர் முருகானந்தம், உதவி துணை ஆய்வாளர் வேல்முருகன், சிரஞ்சீவி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். தேடப்பட்டு வந்த 5 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் ஆலயத்திற்கு புதிய தவளை வாகனத்தை அதிமுக நிர்வாகி ராஜவேலு குடும்பத்தினர் அர்ப்பணித்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலய திருப்பணி நடைபெற்று வரும் நிலையில் இவ்வாலயத்தில் உள்ள அம்மனை வீதி விழா கொண்டு செல்லும் வகையில் புதிய தவளை வாகனத்தை 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அதிமுக மீனவர் அணி இணை செயலாளர் ரவி என்கின்ற ராஜவேலு குடும்பத்தினர் தங்களது சொந்த செலவில் செய்து ஆலய நிர்வாகிகளிடம் ஒப்படைத்தனர். அதை முன்னிட்டு ஆலயத்தின் சார்பில் புதிய வாகனத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கரிகோல விழா நடைபெற்று மாட வீதிகள் வெள்ளோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி, அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், ஆலய தனி அதிகாரி சுரேஷ் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வெள்ளோட்ட நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து புதிய வாகனம் செய்து கொடுத்த ராஜவேலு குடும்பத்தினருக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் அதிமுக தொகுதி கழக செயலாளர் ராஜா மற்றும் வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, வார்டு கழக அவைத்தலைவர் நாகப்பன், வார்டு கழக பொறுப்பாளர் கோபி, மேலமைப்பு பிரதிநிதி செல்வம், ஆர்கே நகர் வார்டு செயலாளர் பாலு, காத்தவராயன், காசி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாய்க்கடியால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவனை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்தசாலை புதுத்தேர்வு பகுதியைச் சேர்ந்த 7 வயது சிறுவனை வெறிப்பிடித்த தெருநாய் கடித்து குதறிய நிலையில் இதில் சிறுவன் படுகாயமடைந்து ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மற்றும் மகளிர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சிறுவனை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்ற குப்புசாமி சந்தித்து நலம் விசாரித்தார். மேலும் மருத்துவரிடம் சிறுவனின் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். மருத்துவர்கள் சிறுவனுக்கு மிக உயரிய சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்பதை பற்றி சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்தனர். தொடர்ந்து சிறுவனின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறி சிறுவனுக்கு உயர் சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களுக்கு நன்றிகள் தெரிவித்தார். புதுச்சேரி சங்கர வித்யாலயா பள்ளியில் நாதன் அறக்கட்டளை சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி நாதன் அறக்கட்டளை, இன்னர்வீல் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து ECR ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் மாபெரும் இலவச மருத்துவ முகாமை நடத்தியது.
இந்த மருத்துவ முகாமை நாதன் அறக்கட்டளை நிறுவனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் துவக்கி வைத்தார். இம்மருத்துவ முகாமில் பொதுநல மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை மருத்துவம், குழந்தைகள் மருத்துவம், பல் மருத்துவம், எலும்பு, மூட்டு மருத்துவம், கண் மருத்துவம், தோல் மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, இசிஜி, மகப்பேறு மருத்துவம் மற்றும் சமூக மருத்துவத்திற்கான அனைத்து சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட்டது. மருத்துவ முகாமில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இலவசமாக மருந்து மற்றும் மாத்திரைகள் வழங்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் நாதன் அறக்கட்டளை நிர்வாகிகள் வெங்கடேசன், நடராஜ், சுரேஷ்குமார், சத்தியமுருகன், பாலா, சுப்பிரமணி, ஜெகதீசன், வழக்கறிஞர் கார்த்திக், குமரேசன் மற்றும் மகளிர் அணி வள்ளி, வசந்தா, மேலும் மடுவுப்பேட் டோபிகானா தலைவர் சுப்பிரமணியன், பழனிபாபு, கதிரவன், இளங்கோ, முருகன், மோகன்ராஜ், பெருமாள், கனக சண்முகம், மாசிலாமணி, நடராஜன், நாகப்பன், கந்தசாமி, பாபு உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் மன்னர் மன்னனின் 5ஆம் ஆண்டு நினைவேந்தல் விழா நடைபெற்றது. பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் மைந்தர் மறுமலர்ச்சி கவிஞர் மன்னர் மன்னனின் 5வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி இன்று பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் பாவேந்தர் பாரதிதாசன் சிலைக்கும் பாவேந்தர் பாரதிதாசனின் மைந்தர் மன்னர் மன்னன் திருவுருவ படத்திற்கும் மலரஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான தமிழறிஞர்கள், பாவேந்தர் பாரதிதாசனின் குடும்பத்தார் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். மூத்த தமிழறிஞர் பெரும்கவி கோ. வாமு சேதுராமன் மறைவையொட்டி புதுச்சேரி மாநிலம் தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் வாமு சேதுராமனார் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மூத்த தமிழறிஞர் பெரும்கவி கோ. வாமு சேதுராமன் 91 வயது உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை காலமானார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே ஆண்டநாயக்கபுரத்தில் 1935ஆம் ஆண்டு பிறந்த வாமு சேதுராமன் சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். நெஞ்சந்தோட்டம், ஐயப்பன் பாமாலை, தமிழ் முழக்கம், தாய்மண், சேது காப்பியம் உட்பட ஏராளமான நூல்களையும் எழுதியுள்ளார். மேலும் இவரது மறைவையொட்டி புதுச்சேரி மாநிலம் தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் வாமு சேதுராமனார் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலியும் மரங்கள் செலுத்தும் நிகழ்வும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு அமைப்பின் தலைவர் பாவானன், பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வம், துணைத் தலைவர்கள் சிவவீரமணி, வீரமோகன், மாநில செயலாளர் ஐயப்பன், நிர்வாக குழு உறுப்பினர் மலையாளத்தான், புதுச்சேரி நகர குழு பொறுப்பாளர்கள் நேருஜான், பெருமாள், மணிமாறன், அருள், மன்னன், மகேஸ்வரன் மற்றும் தமிழ் உரிமை இயக்கத்தின் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாமு சேதுராமனார் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.